ஓட்டு போடுவதற்கான உரிமை மற்றும் தேர்தலில் நிற்பதற்கான உரிமை ஒரு மனிதனுக்கு இந்தியாவில் அடிப்படை உரிமை அல்ல என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. ஃபார்ம் 17C இதை பற்றி நாம் அனைவருமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கோம். காரணம், ஓட் சோரி என்கிற விஷயம் வேற, இப்போ ஓட் மேனுஃபேக்சரிங் வேற அடுத்தபடியாக நடக்க தொடங்கி. ஆந்திர பிரதேசத்தில் ஏற்கனவே இதை சாதித்து விட்டார்கள். ஓட் சோரியை பற்றி ராகுல் காந்தியோட பல்வேறு விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். பரக்கலா பிரபாகர் அவர்கள் எடுத்து வைத்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, இரவு 11:45 அடுத்த நாள் அதிகாலை 2 மணி வரை ஆந்திர பிரதேசத்தில் 17 லட்சம் வாக்காளர்கள் 3500க்கும் மேற்பட்ட பூத்களில் பொய் ஓட்டு போட்டதாக இதே தேர்தல் ஆணையம் எடுத்துக்காட்டினார். SIR-ஐ விட இந்த ஃபார்ம் 17C தான் மிக பவர்ஃபுல்லான டூல் உங்கள் கையில் இருக்கிறது. உங்க கையில ஒரு பியூரிஃபைடு லிஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த பியூரிஃபைடு லிஸ்ட்லையும் அனைத்து நபர்களும் உள்ள வந்தார்களா இல்லையா, கள்ள ஓட்டுகள் போடப்பட்டதா இல்லையா, எத்தனை பேர் திருப்பி போனார்கள், இது எல்லாமே நீங்க வெரிஃபை பண்ணலாம். இதையும் தாண்டி அதனாலதான் 2024ஆம் ஆண்டு போன லோக்சபா எலெக்ஷனுக்கான ஃபார்ம் 17C-னை இதுவரை வெளிவிடாமல் மறைத்து வைத்திருக்கிறார்கள். பிகாஸ் அந்த ஃபார்ம் 17C டீடைல்ஸ் வெளிவந்த உடனேயே அடுத்த நிமிடமே இவர்களுடைய கள்ளத்தனம் பிடிபட்டு. வணக்கம். தேர்தல் ஆணையம் யாருக்காக வேலை பார்க்கிறது? அரசியல் கட்சிகளுக்காகவா, அல்ல மக்களுடைய அதிகாரங்களை, மக்களுடைய உரிமையை, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை, இந்த நாட்டு டெமோக்ரஸியை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்க்கிறது? எதற்காக இந்த கேள்வி? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 97.37 லட்சம் மக்கள் அவர்களுடைய பெயரை நீக்கக்கூடிய வேலையை தேர்தல் ஆணையம் பார்க்கிறது. வெஸ்ட் பெங்கால்ல 91 லட்சம் நபர்களுடைய பெயரை நீக்கக்கூடிய வேலையை தேர்தல் ஆணையம் பார்த்திருக்கிறது. அதாவது 97 லட்சம் தமிழ்நாட்டில், 91 லட்சம் வெஸ்ட் பெங்கால், கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் 2 ஸ்டேட்களில் மட்டுமே. அப்போ 2 கோடி மக்களை 2 மாநிலங்களில் நீங்க நீக்கி இருக்கிறீர்கள். இதை பற்றி மக்கள் என்ன செய்தார்கள்? 27 லட்சம் நபர்கள், வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய 27 லட்சம் நபர்கள், எங்களிடம் ஆதார் கார்டு இருக்கு, எங்களிடம் ரேஷன் கார்டு இருக்கு, எங்களிடம் பாஸ்போர்ட் இருக்கு, நாங்க பிறந்த சர்டிபிகேட் இருக்கு, நாங்க படிச்ச சர்டிபிகேட்ஸ் இருக்கு, நாங்க இந்தியர்கள் தான். என்ன நடந்தது? தேர்தல் ஆணையம் அவர்களை பற்றி ஒரு துளி கூட கவலைப்பட. இந்த விவகாரம் சுப்ரீம் கோர்ட் வரை போனது. சுப்ரீம் கோர்ட்டோட பதில் என்ன? இந்த வாட்டி போட முடியலைன்னா என்ன, அடுத்த வாட்டி போட்டுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின், ஒரு பக்கம் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டிடியூஷன் தேர்தல் ஆணையம், இன்னொரு பக்கம் இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன் சுப்ரீம் கோர்ட். தேர்தல் ஆணையம் 2 கோடி மக்களோட பேரை அளித்திருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் பரவாயில்லை, அடுத்த வாட்டி போட்டுக்கோங்க, இதுல என்ன பிரச்சனை? இஸ் திஸ் ஹவ்? இதற்கு மேல் இந்த நாட்டில் நீங்க பார்க்கக்கூடிய தேர்தலை இப்படித்தான் நாம பார்க்க போகிறோம்? இந்த நாட்டு அடையாளங்களை இப்படித்தான் நீங்க பாதுகாக்க போறீர்களா? இந்த நாட்டு மக்களுடைய அதிகாரங்களை, உரிமைகளை இப்படித்தான் நீங்க பார்க்க போறீர்களா என்கிற அந்த கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடங்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை மிகவும் ஆழமாக நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்திலே நீங்க பார்த்தீர்கள்னா யாரோ ஒரு நபர் தன்னுடைய அதிகாரத்தை இழந்திருப்பார். ஏன்னா 1-2 நபர் அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 கோடி மக்கள்ல இருந்து நேரடியாக 1 கோடி மக்கள், 15% மக்கள், 100-15 பேர் ஓட்டு போட முடியாத ஓட்டு அதிகாரத்தை இழந்து நிற்கிறார்கள். நாம் அனைவருமே வேடிக்கை மட்டுமே பார்த்து வருகிறோம். லா அண்ட் ஆர்டர் படி, அதாவது தேர்தல் கமிஷனுடைய லா அண்ட் ஆர்டர் படியே நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த SIR-ஐ நடத்துவதற்காக குறைஞ்சபட்சம் 6 மாதங்கள் பிடிக்கும். என்ன நடந்தது? 3 மாதத்தில் அவசரமாக இந்த SIR ப்ராசஸை நடத்தி முடிக்கிறார். உங்களுடைய அவசரத்திற்காக, எதற்காக 2 கோடி மக்கள், 2 மாநிலத்துல 2 கோடி மக்கள் தன்னுடைய அதிகாரங்களை, உரிமைகளை இழக்க வேண்டும் என்கிற இந்த கேள்வி. இதை பற்றி
மிகவும் ஆழமாக பேசுவதற்காக பாலகிருஷ்ணன் ஐயா இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு ரொம்பவே சீரியஸான விஷயம், ஆனால் அரசியல் கட்சிகள் எந்த அளவில் இதில் பேசாமல் இருக்கிறார்கள். முக்கியமாக ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. இன்றைக்கு 2 நாட்களாக மேற்கு வங்காளத்துல நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசும் பொழுது வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஊழல்காரர்களை டிடெக்ட், டெலீட் அண்ட் டிபோர்ட் அப்படின்னு சொல்றாரு. டிடெக்ட்னா கண்டுபிடி, டெலீட்னு சொன்னா அவர்கள் பெயரை நீக்கு, டிபோர்ட் அவர்களை அனுப்பு, அது மியான்மருக்கோ பங்களாதேஷுக்கோ அனுப்பிவிடு என்று சொல்லக்கூடிய செய்திகளை சொல்றாரு. அப்போ இன்றைக்கு மேற்கு வங்காளத்துல 90 லட்சம் பேர்களுடைய பெயர்களை நீக்கி இருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட 1 கோடி 10 லட்சம் தான் குறைய. அதுல 27 லட்சம் பேருடைய அட்ஜுடிகேஷன் மேல் தீர்ப்புக்கு அதாவது தீர்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்பீல்னு நான் இங்க சொல்றோம். அது தீர்ப்பு சொல்றதுல அட்ஜுடிகேஷன். பேரை நீக்கியாச்சு. ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பேரை நீக்கி விட்டால் நீங்க அப்பீல் கொடுக்கணும் மேல் அதிகாரிக்கு. அவங்க அதை பார்த்து முடிவு பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் அட்ஜுடிகேஷன். இந்த அப்பீல் 27 லட்சம் பேர்ல அநேகமா 2 பேருக்கோ என்னமோ தான் அப்பீல் முடிஞ்சிருக்கு. மிச்சம் யாருக்கும் முடியலைன்னு சொல்லும் பொழுது, அது முடியாமலேயே அவர்கள் பெயர் நீக்கப்பட்ட விதத்துல நீங்க அவ்வளவு பேரையும் நீங்க நீக்குறீங்க அப்படின்னு சொன்னா, ஒட்டுமொத்தமா 90 லட்சம் பேரையும் நீங்கள் நீக்கி இவர்களை டெலீட் பண்ணிட்டு என்ன செய்ய போற? நீ ரிப்போர்ட் பண்ண போறியா? பங்களாதேஷுக்கு ரிப்போர்ட் பண்ண போறியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ எவ்வளவு அந்த மக்களை 90 லட்சம் மக்களை அதாவது ஒரு கழுத்துல தூக்கு கயிறை போட்டு தொங்க விட்டது போன்ற ஒரு பெரிய மன உளைச்சலை அல்லவா ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மால்டா டிஸ்ட்ரிக்ட்ல மார்னிங் சக்னு ஒரு தொகுதி, அதுல ஹிந்து ஓட்டர்ஸ் 50.2, முஸ்லிம் ஓட்டர்ஸ் 49.4, கிட்டத்தட்ட சரிக்கு சரியா இருக்கிறாங்க. ஆனா இந்த மேல் அப்பீல்ல போனவங்க 97% மேல் அப்பீல்ல அந்த மாவட்டத்துல உள்ளவங்க போயிருக்கிறாங்க. அதுல எவ்வளவு தெரியுமா? அதாவது முஸ்லிம்கள் 97.4% முஸ்லிம்கள். அங்க அதுல உள்ளவங்க 2% தான் இந்த இந்துக்கள் அப்படின்னு சொன்னா, அந்த மாவட்டத்துல உள்ள 97% மக்களையும் நீ நீக்க போகிறாயா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மேற்கு வங்காளத்தில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களையும் வெளியே அனுப்புவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை மோடி அண்ட் கோ செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம்தான். இத ஐயா சொன்னது போல நீங்க உச்ச நீதிமன்றத்துல போனா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? இப்ப போடணுங்கிற அவசியம் ஒண்ணும் இல்லைங்க, அது கண்டிப்பா போடணும் இல்லையா, அடுத்த தடவை நீங்க பார்த்துடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்றது விட்டேத்தியான பதில். அப்போ உச்ச நீதிமன்றம் தன்னுடைய கடமையிலிருந்து நழுவுகிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தேசப்பற்றுள்ள மக்கள், பேட்ரியாட்டிக் போர்சஸ், இன்னைக்கு டெமோக்ராட்டிக் போர்சஸ் எல்லாருமே உச்ச நீதிமன்றத்தை தேர்தல் அந்த கமிஷனை ஏற்கனவே கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமும் இன்றைய தினம் ஆளாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு நம்முடைய ஒன்றிய அரசு எல்லாரும் ஒரே நேர்கோட்டுல இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்னும் பொழுது இது சாதாரண செய்தி அல்ல. தமிழகத்தை பொறுத்தவரையில நீங்க ஒரு விஷயத்த நீங்க திரும்பவும் சொல்லியிருக்கிறீங்க. 30 லட்சம் பேர் அல்லது 31 லட்சம் பேர் கிட்ட இன்றைக்கு புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். சேர்க்கப்பட்டவர்கள் விவரம் தெரியவில்லை. இன்னும் யார் சேர்க்கப்பட்டிருக்கா, அந்த டெல்லியில இருந்து அது என்ன சொல்லி இருக்கிறாங்க, ஒரு ஆன்லைன்ல சேர்க்கலாம் அவர்களை அப்படின்னு சொன்னா, எந்த ஊர்ல இருந்து நீங்க கல்கத்தால இருந்து கூட சிலரை சேர்க்கலாம். இது விட கூடுதலாக இன்னொரு மிக மோசமான ஒரு ஈனத்தனமான செயலை, இந்த வார்த்தையை நான் தெளிவா சொல்றேன், ஈனத்தனமான செயலை தேர்தல் கமிஷன் செய்திருக்கிறது. என்னன்னா, அது வழங்கக்கூடிய அந்த ஓட்டர் லிஸ்ட்ல புகைப்பட அட்டை கிடையாது, இனிமே புகைப்படம் கிடையாதுன்னு சொல்லி இருக்கு. அப்போ அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதை பார்த்துட்டு நீங்க யார் இந்த
இந்த ஓட்டு போட வர்றவங்க வாக்களிக்க வர்றவங்கன்ட்டு கண்டுபிடிக்க முடியாதுங்கிற ஒரு மிக மிக மோசமான நிலையை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு சொன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் பேசுறேன். மேற்கு வங்காளத்துல அந்த அம்மையார் சிங்கம் போல நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது இன்றைக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற பிரச்சனை. அதாவது ஒரு ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய அமெரிக்கா போல இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் இந்த கம்பெனியும் ஞானேஷ்குமார் கம்பெனியும் எப்படியாவது லட்சக்கணக்கான மக்களை வெளியே அனுப்பி ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறது. ஆனா இங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைக்கு அதாவது இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு காபந்து அரசாக இருக்கிறது. அது தன்னுடைய அணிகள் மீது அபரிதமான நம்பிக்கை வைத்திருக்கிறது. தப்பில்லை, வைத்திருக்கட்டும். அவர்கள் எல்லா பூத்துகளிலும் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார்கள். இந்த நம்பிக்கையெல்லாம் தாண்டி இரவு 11 மணிக்கு 12 மணிக்கு அவர்கள் மிஷின்ல வாக்கு விழுந்திருக்குங்கிறது அம்மையார் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பார்கல பிரபாகர் அவர்கள் நிரூபித்திருக்கிறார். இன்றைக்கு கூட்டங்கள் எல்லாம் போயிருக்கார். இன்னைக்கு 12ஆம் தேதி நாளை மேற்கு வங்காளத்துல மிகப்பெரிய கூட்டம். யோகேந்திர யாதவ், பிரசாந்த் பூஷன், பார்கல பிரபாகர் இன்றைக்கு மேற்கு வங்காளத்துல மிகப்பெரிய கூட்டத்தை நடத்துகிறார்கள் இதை குறித்து பேசுவதற்காக. அப்ப இது குறித்து நாம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தாற் போல அதாவது இந்த ஃபார்ம் 17 நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த வாக்களித்து முடிஞ்சதற்கு பின்னால் அந்த கடமையை நீங்க கொஞ்சம் அது என்ன செய்யணுங்கிறத நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அப்படின்னா இது ஒன்றுதான் நம்மை ஓரளவுக்கு காப்பாற்றும். ஆனா வாக்களிக்கும் போது 6 மணிக்கு முடியும் போது 10 லட்சம் வாக்கு விழுந்திருந்ததுன்னா மறுநாள் காலையில அல்லது அந்த வாக்கு பெட்டியை ஓபன் பண்ணும்போது 12 லட்சம் வாக்குகள் விழுந்திருந்ததுன்னா என்ன செய்யறது? என்ன செய்ய முடியும்? அதுக்குத்தான் இந்த ஃபார்ம் 17 அப்படிங்கிற விஷயத்த அவன் கையெழுத்து போட்டு கொடுப்பானா தேர்தல் கமிஷன், மாட்டாங்களாது நமக்கு தெரியாது. ஆனாலும் இது ஒப்பீட்டளவில் நம்முடைய வாக்குகளை, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு சிறு ஆயுதமாக நம்ம பார்க்கிறோம். ஃபார்ம் 17C இதை பற்றி நாம் அனைவருமே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். காரணம், ஓட் சோரி என்கிற விஷயம் வேற, இப்போ ஓட் மேனுஃபேக்சரிங் வேற அடுத்தபடியாக நடக்க தொடங்கிவிட்டது. ஆந்திர பிரதேசத்தில் ஏற்கனவே இதை சாதித்து விட்டார்கள். ஓட் சோரியை பற்றி ராகுல் காந்தியோட பல்வேறு விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். பரகலா பிரபாகர் அவர்கள் எடுத்து வைத்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, இரவு 11:45 அடுத்த நாள் அதிகாலை 2 மணி வரை ஆந்திர பிரதேசத்தில் 17 லட்சம் வாக்காளர்கள் 3500க்கும் மேற்பட்ட பூத்களில் போய் ஓட்டு போட்டதாக இதே தேர்தல் ஆணையம் எடுத்து காட்டியது. ஆந்திர பிரதேசத்தில் 2 வாக்குப்பொட்டிகளில், அதாவது இவிஎம் மிஷின்ஸ்களில் நீங்க ஓட்டு போட்டு வந்தீர்கள். ஒரு பக்கம் அசம்பிளி, இன்னொரு பக்கம் லோக்சபா எலெக்ஷன். அப்போ அதை நீங்க வகுத்து பார்த்தீர்கள்னா 1 மணி நேரத்திற்கு ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்லையும் 461 ஓட்டுகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் கூறுகிறது. அப்போ 1 மணி நேரத்திற்கு ஒரு நபர் ஒரு ஓட்டு போடுவதற்காக செலவான நேரம் வெறும் 6 நொடி. 6 நொடிக்குள் நீங்க என்ன மின்னலா இங்க இருந்து டப்புன்னு பட்டன் அமைக்க அப்படியே ஓடுறதுக்கு 6 செகண்ட்ஸ், 6 நொடியில் எப்படி ஒரு நபரால் ஓட்டு போட முடியும் என்கிற அந்த கேள்வி வருது. அதுவும் அடுத்தடுத்து 17 லட்சம் வாக்காளர்கள். அதை பற்றின சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்டால் இல்ல, அதை நாங்க டெலீட் பண்ணிட்டோம். சரி, அந்த விவிபேட் மிஷினுக்கான ஸ்லிப்பையாவது கொடுங்க, நாங்க கணக்கு போட்டு பார்த்துக்கிறோம், அதையும் நாங்க அழிச்சிட்டோம். திஸ் இஸ் வாட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய பதில். இந்த முறை தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், கேரளா மற்றும் புதுச்சேரி இந்த 5 மாநிலங்களில் நடக்கக்கூடிய தேர்தல், முக்கியமாக தமிழ்நாட்டை நாம் கையில் எடுக்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போலிங் பூத்திலையும் ஃபார்ம் 17C அண்டர் த ரூல் 47S கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல் 1961 படி நமக்கு கிடைத்த அந்த அதிகாரத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. டிரான்ஸ்பரண்டான முறையில் கிரிட்டிக்கல் டாக்குமெண்ட்ஸ்கள் ஒவ்வொரு கட்சி பூத் ஏஜென்ட்ருக்கு அவர்கள் கொடுத்தே தீர வேண்டும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் எந்த விதமான எதிர்ப்பும் அவர்கள் தெரிவிக்க முடியாது. இந்த ஃபார்மை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று கூற முடியாது. இந்த ஃபார்ம்ல என்னெல்லாம் இருக்கோ அதை நீங்க பாருங்க. இது மக்களாகிய நாமளும் போய் பார்க்கலாம்.
அதை பப்ளிக் டொமைனில் போடுவார்கள். ஆனால் 2024ஆம் ஆண்டு வெளிவந்த ஃபார்ம் சியை பற்றி ஒரு ஃபார்மை கூட தேர்தல் ஆணையம் இதுவரை வெளிவிடவில்லை. இன்னைக்கு 2026ஆம் ஆண்டு நாம் இருக்கிறோம். அதற்காக நாமே அனைத்து அரசியல் கட்சிகளிடம் எடுத்து வைக்கக்கூடிய கோரிக்கை, இந்த ஃபார்ம் 17 நீங்களே முயற்சி எடுத்து தன்னுடைய இணையதள பக்கங்களில், தன்னுடைய ட்விட்டர் பக்கங்களில் அதை வெளிவிடுங்கள். அப்போதான் இதுல இருந்து நாம் தப்ப முடியும். இந்த ஃபார்ம்ல என்னெல்லாம் இருக்கும்னு நீங்க பார்த்தீர்கள்னா, எலக்டர்ஸ் அசைன்ட் டு த பூத், அதாவது யார் அந்த அரசியல் கட்சி தரப்பிலிருந்து ஒரு போலிங் ஏஜென்ட் அல்ல போலிங் ஆபீசர் யார் அங்க இருக்கிறார்கள் என்கிற அவருடைய டீட்டெயில்ஸ் அதுல எழுதப்படும். நம்பர் ஆஃப் வோட்டர்ஸ் ஹூ வோட்டட், எத்தனை பேர் அந்த போலிங் பூத்ல வந்து பட்டனை அமுக்கி ஓட்டு போட்டார்கள், அந்த எண்ணிக்கை இங்க இருக்கும். எத்தனை பேர் டினைட் என்ட்ரி, உள்ள போறீங்க இந்த மாதிரி உங்களுடைய ஓட்டு பதிவாயிருச்சு, இல்ல உங்களுடைய அடையாள அட்டை சரியா இல்லை அப்படின்னு வெளியில போறீங்க இல்லையா, அந்த என்ட்ரியும் அங்க இருக்கும். இதை தாண்டி டெஸ்ட் ஓட்ஸ், நீங்க ஓட்டு போடுவதற்கு முன்னாடியே ஒரு 50 அல்ல 100 ஓட்டுகளை எல்லா அரசியல் கட்சி ஏஜென்ட்ஸ்களுக்கு முன்னாடி தேர்தல் ஆபீசர் அதை பட்னம்க்கு காட்டுவார். சரியா ஒர்க் பண்ணதா இல்லை பார்த்துக்கோங்க. நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டீங்க, அங்க பாருங்க பிஜேபியோட சின்னம் வருது, காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டீங்க சின்னம் வருது, டிஎம்கேக்கு போடுறீங்க, ஏடிஎம்கே போடுறீங்க, விஜய் கட்சிக்கு போடுறீங்க, அப்படியே அது வரதா இல்லையா, ப்ளீஸ் பி ஷோர். ஓகே, இப்போ இந்த அனைத்துமே வேலிடேட்டட் இன்ஃபர்மேஷன். இதை தாண்டி இவிஎம் மிஷினுக்கு ஒரு சீரியல் நம்பர், அந்த சீரியல் நம்பரையும் இந்த ஃபார்ம்ல எழுதிடுவார்கள். சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு குரூஷலான டாக்குமெண்ட் இருக்கு. இதை தாண்டி இதுல 2 ஃபார்ம் இருக்கும். ஒரு ஃபார்ம் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. இந்த ஒரு ஃபார்மை போலிங் ஏஜென்ட்ஸ், எல்லா கேண்டிடேட்கள் டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, டிவிகே, காங்கிரஸ் யாராக இருந்தாலும் அந்த கேண்டிடேட்டிடம் அந்த பார்ட் 1 இவிஎம் சீல் வைத்து அதை கொடுப்பார்கள். பார்ட் 2ஐ நீங்க பார்த்தீர்கள்னா இதை கவுண்டிங் டீடைல்ஸ் ஆக எடுத்து கேண்டிடேட் வைஸ் அந்த ஓட்டுகளுடைய பத்திரத்தை இவர்கள் எடுத்து செல்வார்கள். இப்ப இதே இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா எப்படி ஃபார்ம் சி ஓட்டு திருட்டையோ அல்ல ஓட் மேனுஃபேக்சரிங்கையோ தடுத்து நிறுத்த போகிறது, அதை நீங்க பாருங்கள். போலிங் ஏஜென்ட்ஸ், எந்த அரசியல் கட்சியோட போலிங் ஏஜென்ட் ஆக இருந்தாலும் இந்த ப்ரூஃப்களை, அதாவது அந்த இவிஎம் மிஷினை திறக்கும் போது அந்த இவிஎம் மிஷினுடைய சீரியல் நம்பரை பார்க்கலாம். இந்த போலிங் பூத்ல இந்த சீரியல் நம்பர், அதில் தான் நாங்கள் முத்திரை போட்டோம், அதில் தான் நாங்கள் கையெழுத்து போட்டோம். அப்படி சீரியல் நம்பர் மாறிடுச்சுன்னா the EVM machine is replaced. இது முதலாவது. ரெண்டாவது நீங்க பார்த்தீர்கள்னா கிராஸ் வெரிஃபிகேஷன். ஃபார்ம் 17C-ல ரெக்கார்ட் ஆன நம்பர்ஸ், இவிஎம் கவுண்டிங் அன்னைக்கு எவ்வளவு ரெக்கார்ட் ஆனதோ, ஃபைனல் டர்ன் அவுட் ரேஷியோ, இசிஐ ஒரு பத்திரத்தை கொடுக்குறாங்க இல்லையா, அதுல எவ்வளவு நடந்திருக்கு, இது ரெண்டையும் வச்சு நீங்க வெரிஃபை பண்ணலாம். அப்படி நம்பர் மேல கீழே வந்துருச்சுன்னா இவிஎம் இஸ் டேம்பர்ட், இவிஎம்ல ஏதோ தில்லுமுள்ளு நடந்ததாக கூறுவார்கள். மூன்றாவது மிக முக்கியமான புள்ளி, இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட்ஸ், ஏதோ ஒரு டிஸ்பியூட் நடந்துச்சுன்னா எலெக்ஷன் பெட்டிஷன் ஹைகோர்ட்டில் போகும்போது இதே ஃபார்ம் எடுத்து போனால்தான் அந்த ஹைகோர்ட் அதை ஏற்றுக்கொள்ளும். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்க்கு கீழே இந்த ப்ரொவிஷன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நவ் I'll come to SIR. SIR ஒரு கிளீன் ரோல்டாக தேர்தல் ஆணையம் தொடர்ந்து எடுத்து வைக்கிறது. ஆனால் SIRல பல்வேறு கடுபடிகளை நாம் ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கிறோம். ஃபார்ம் 17C becomes even more powerful. SIR-ஐ விட இந்த ஃபார்ம் 17C தான் மிக பவர்ஃபுல்லான டூல் உங்கள் கையில் இருக்கிறது. Parties can now audit. They can audit whether the purified list was respected on a polling day. உங்க கையில ஒரு பியூரிஃபைடு லிஸ்ட் கொடுக்குறாங்க, அந்த பியூரிஃபைடு லிஸ்ட்லயும் அனைத்து நபர்களும் உள்ள வந்தார்களா இல்லையா, கள்ள ஓட்டுகள் போடப்பட்டதா இல்லையா, எத்தனை பேர் திருப்பி போனார்கள், இது எல்லாமே நீங்க வெரிஃபை பண்ணலாம். இதையும் தாண்டி அதனாலதான் 2024ஆம் ஆண்டு போன லோக்சபா எலெக்ஷனுக்கான ஃபார்ம் 17C-னை இதுவரை வெளிவிடாமல் மறைத்து வைத்திருக்கிறார்கள். பிகாஸ் அந்த ஃபார்ம் 17C டீடைல்ஸ் வெளிவந்த உடனேயே அடுத்த நிமிடமே இவர்களுடைய கள்ளத்தனம்
பிடிபட்டு போகும். அதனால்தான் தேர்தல் ஆணையம் சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டாமல் மறுத்து வருகிறது. அதனால்தான் அந்த விவிபேட் ஸ்லிப்ஸ்களை இவர்கள் மறைத்து வருகிறார்கள். அதனால்தான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இந்த முறை போடலைன்னா என்ன, அடுத்த முறை வாருங்கள். Just see the system, how robust and powerful the system is. சிஸ்டத்தில் தவறு கிடையாது. ஆனால் அதை கையில் எடுத்து நடத்தக்கூடிய ஏஜென்சியே திருட்டு வேலையில் இறங்கிவிட்டால் அந்த ஏஜென்சி எப்படி நாம் நம்ப முடியும்? இதற்கு மேல நீங்க பார்த்தீர்கள்னா advocacy, ADR has pushed for public disclosure of booth-wise Form 17 data. Association of Democratic Reform ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பை சார்ந்த நபர்கள், சிவில் சொசைட்டி சார்ந்த நபர்கள் டிரான்ஸ்பரண்டான முறையில் இந்த தேர்தலை நீங்க நடத்த வேண்டும் என்றால் முக்கியமாக ஃபார்ம் 17C-ஐ நீங்க டிரான்ஸ்பரண்டான முறையில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய வெப்சைட்டிலேயே பப்ளிஷ் செய்யுங்கள், வெளிவிடுங்கள். அப்படி நீங்க செஞ்சுட்டீங்கன்னா இந்த தேர்தலை நாங்க நம்ப முடியாது. பிகாஸ் 2024 எலெக்ஷனுக்கான ஃபார்ம் C-ஐ இதை வெளிவர. அப்போ தமிழ்நாட்டு தேர்தலுக்கான ஃபார்ம் 17C வருமா? வெஸ்ட் பெங்காலுக்கு வருமா? அசமுக்கு வருமா? புதுச்சேரிக்கு வருமா? கேரளாவிற்கு வருமா? சிந்திக்கக்கூடிய விஷயம். அதை நம்ம நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்திருக்கிறோம். ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு. ஓட்டு போடுவதற்கான உரிமை மற்றும் தேர்தலில் நிற்பதற்கான உரிமை ஒரு மனிதனுக்கு இந்தியாவில் அடிப்படை உரிமை அல்ல என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. நாம் இதுவரை ஓட்டு போடுவதற்கான உரிமை அடிப்படை உரிமை என்று நினைத்திருந்தோம். இன்று உச்ச நீதிமன்றம் இல்லை என்று சொல்லி இருக்கிறது. இதற்கு மேல் என்ன செய்ய? இதுதான் காலத்தின் கோலம். ரொம்பவே ஒரு ஆழமான ஃபேக்டுடன் எடுத்து வைத்த இந்த செய்தி. தயவு செய்து இதை பகிருங்கள். ஒவ்வொரு நாளும் இதை நாங்கள் கூறிக்கொண்டுதான் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா கூவிக்கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகள் கீழே எழுதுங்க. ஒரு செகண்ட், ஒரு 2-3 நொடிகள் தான் பிடிக்கும். அதுவும் முடியலையா, ஒரு ஹைன்னு டைப் பண்ணிட்டு போயிருங்க. பிகாஸ் ஒவ்வொரு டெக்ஸ்டும் யூடியூபுடைய அல்காரிதத்தை எங்களுக்காக சாதகமாக மடக்கி கொடுக்கிறது. 2வது, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன் ஜஸ்ட் ஒரு செகண்ட் பிடிக்கும். அதையும் நீங்க செய்யலாம். டெமோக்ராட்டிக் தமிழன் என்கிற இன்னொரு சேனல் இருக்கு, ஐயா நடத்தி வரக்கூடிய சேனல். அதையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சேனல்ல வரக்கூடிய செய்திகள், இன்னொரு வழியாக அவர் தனியாக பேசக்கூடிய செய்திகள், அதையும் நீங்க கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள். தி ரூஸ்டர் நியூஸை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையும் பார்க்கிறார்கள். நீங்க கீழே வியூஸ்களை போய் பார்த்தீர்கள்னாலும் உங்களுக்கு புரிய வரும். போரை பற்றி போட்டால் ஆயிரக்கணக்கான நபர்கள் பார்க்கிறார்கள். அதே ஊடகத்தில் தமிழ்நாட்டு தேர்தலை பற்றி போட்டால், அல்ல தேர்தல் ஆணையத்தை பற்றி போட்டால், அல்ல பிஜேபி செய்யக்கூடிய தில்லுமுள்ளுக்களை பற்றி போட்டால் 1000, 2000, 5000 தாண்டி. So algorithm is right, but someone is doing some mischief. இதுல இருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். ஐயா நன்றி. தேங்க்யூ சோ மச். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.